ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பீகார்காரவங்க கொண்டாடுற சூரிய பகவான் சாமி. இவங்க நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்ல, சூரிய பொங்கல். அதே மாதிரி இவங்க சூரியனை வழிபடுறதுக்கான நாள் இது. இது சூரிய பகவான் வழிபடுற நாளாக இந்த மாதம் வச்சுப்பாங்க. நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் இங்கே கொண்டாடிடுவாங்க. நம்ம எப்படி பொங்கலுக்கு கரும்பு வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி இவங்களும் கரும்பு வச்சு கொண்டாடுவாங்க. இந்த பூஜைக்கு பேர் சட் பூஜான்னு சொல்லுவாங்க. பீகார்காரவங்க கொண்டாடுவாங்க. இந்த சட் பூஜான்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை வணங்கி விடிய காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சு, சூரியன் உதயம் பாருங்கள் 6 மணி கரெக்டாக அந்த டைமில் அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. இந்த முறத்தில் எல்லா பழமும், அன்னாச்சி பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், திராட்சை, என்னான பழமோ அத்தனையும் வச்சு, தேங்காய் மட்டை உரிக்காத தேங்காயாக வச்சு, முறத்தில் வெத்தலை, பாக்கு, பூ, பொட்டு, நான் சொன்ன எல்லா பழங்களையும் வச்சு மேலேயும் கீழேயும் தூக்கி தூக்கி காமிச்சு சாமி கும்பிடுவாங்க. இது மாதிரி இது கரும்பு, நம்ம பொங்கலுக்கு எப்படி கரும்பு ஃபேமஸோ இங்கே இந்த சட் பூஜாவுக்கு கரும்பு தான் ஃபேமஸ்ஸு. கரும்புலேயே இந்த கூடை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வச்சுக்குவாங்க. தண்ணியில் நின்றுக்கிட்டு மேலேயும் கீழேயும் காமிப்பாங்க. அந்த முறத்தில் பழம், பூ எல்லாம் வச்சுருக்காங்கள்ல அதை வச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு திட்டு மாதிரி அமைச்சு அங்கே விளக்கேற்றுவாங்க. இது அவங்களோட ஐதீகம். இது எப்படின்னா, நாள் சாயந்தரம் 6 மணி சூரியன் மறையுது பாருங்கள், அப்போ ஒரு தடவை சாமி கும்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமாகும்ல, அதை ஒரு தடவை சாமி கும்பிடுவாங்க. அந்த கூடையை ஆம்பளைங்க தான் இங்கே தூக்குவாங்க, பொண்ணுங்க தூக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் தூக்கிட்டு போவாங்க அவங்க வீட்டுக்கு. இந்த பூஜை முடிச்சு அந்த கூடைக்குள்ளே இந்த கூடை வச்சுருக்காரு பாருங்கள் அந்த சாரு. அந்த கூடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, நான் சொன்ன பழ வகைகள்லாம் இருக்கும். அப்புறம் கரும்பு இருக்கும். எல்லாமே தலையில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரசாதம் தருவாங்க. இந்த பிரசாதத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஆப்பிள், கோதுமையிலேயே இந்த வடை மாதிரி இருக்கும். கோதுமை, நெய், ஏலக்காய், இஞ்சி, அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நெய்யிலே சுட்டு தருவாங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழம், 3 ஒரு பேக்கெட்டில் வச்சு பிரசாதமாக காலைல தருவாங்க. இங்கே இந்த பிரித்திக் செக்டர் 120 நோய்டாவில் இந்த மாதிரி இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி விலாக்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது இன்னையோடு முடிஞ்சிடும். ஒரு நாள் ஃபங்க்ஷன் தான் இது. சூரிய பகவானை வழிபடுறதுக்கான ஒரு நாளாக இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க.